பெண்கள் ஆதிக்கம் செலுத்துற மகளிர் மருத்துவத்துறையில தனக்குன்னு பேரையும் புகழையும் சம்பாதிக்கிறாரு டாக்டர் அர்ஜுன். ஆனா அந்த பேரும் புகழுமே அவருக்கு பிரச்சனையா மாறிடுது. என்ன நடந்தது தெரிஞ்சுக்கலாம் கெட் செட் பேபி படத்தோட கதை மூலமா. பெண்கள் நிறைய இருக்கிற கூட்டு குடும்பத்தில் வளர்ந்த பையன்தான் அர்ஜுன். எம்பிபிஎஸ் முடிச்ச பிறகு பொதுவாக ஆண்கள் செலக்ட் பண்ணாத துறையான கைனகாலஜியில் ஸ்பெஷலைசேஷன் பண்ணணும்னு ஜாயின் பண்ணுறாரு. 2 வருஷத்துக்கு அப்புறம் கைனகாலஜி டிபார்ட்மெண்ட்டில் சேர்ந்த ஒரே ஸ்டூடெண்ட் அர்ஜுன் தான். அந்த டிபார்ட்மெண்ட்டுடைய ஹெட் வெல்கம் ஸ்பீச்சை முடிச்சுட்டு அர்ஜுன் நீ ஒரு டாக்டர், அதுலேயும் கைனகாலஜி செலக்ட் பண்ணியிருக்க, அதுக்கேற்ற மாதிரி டிக்னிஃபைடாக ட்ரெஸ் பண்ணிட்டு வான்னு சொல்லுவாங்க. அந்த டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிற ஒரே மேல் ஸ்டூடெண்ட் அர்ஜுன்ங்கிறதுனால ஃபீமேல் ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாம் அவரை சுற்றிக்கிட்டு உங்கள் ஊர் என்ன, பேர் என்ன, எதுக்காக கைனகாலஜியை செலக்ட் பண்ணீங்கன்னு கேள்வி மேலே கேள்வியாக கேட்பாங்க. அர்ஜுனும் இதோ என்னை சுற்றி ஒரே லேடிஸாக இருக்கீங்க இல்லையா, அதனால தான் இந்த டிபார்ட்மெண்ட்டை எடுத்தேன்னு கிண்டலாக பதில் சொல்வார். கொஞ்ச நாளில் ஹாஸ்டல் ரூமில் உட்காந்து தண்ணி அடிக்கிற அளவுக்கு அவங்கெல்லாம் க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸுங்க ஆயிடுவாங்க. ஒரு நாள் சிஸ்ட் ரிமூவ் பண்ணுறதுக்காக ஒரு சர்ஜரி பண்ண வேண்டியிருக்கும். ஆனால் அந்த பேஷண்ட் கொஞ்சம் கூட கோஆப்ரேட் பண்ணாமல் எனக்கு சர்ஜரினா பயம், வீட்டுக்கு போகணும்னு அடம் பிடிச்சிட்டு இருப்பாங்க. அர்ஜுன் அவங்க கிட்ட பேசி அவங்கள சமாதானப்படுத்தி சர்ஜரிக்கும் கன்வின்ஸ் பண்ணிடுவாரு. சர்ஜரி சக்ஸஸ்ஃபுல்லாக நடந்து முடியும். எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணிட்டு இருக்கிற அர்ஜுனுடைய ஹெச்ஓடி லேடிஸை நீங்கள் ஜென்ரலாக ஹேண்டில் பண்ணுறது, அவங்க மேலே இருக்கிற உங்கள் நேச்சுரல் சென்சிட்டிவிட்டி எல்லாத்தையும் நோட்டீஸ் பண்ணி பார்த்தா நீங்கள் மிகப்பெரிய கைனகாலஜிஸ்டாக வருவீங்கன்னு தெரியுதுன்னு அப்ரிஷியேட் பண்ணுவாங்க. ஒரு நாள் அர்ஜுன் கூட யூஜி படித்த கிளாஸ்மேட் அவங்க கூட படித்த கௌரிக்கு ப்ரப்போஸ் பண்ணுவார். ஆனால் கௌரி இவ்வளோ நாள் என்ன பண்ணிட்டு இருந்த, ஒருவேளை ஃபர்ஸ்ட் இயரில் ப்ரப்போஸ் பண்ணியிருந்தா லவ் பண்ணி பிரேக்கப் பண்ணுறதுக்காவது டைம் இருந்திருக்கும், இப்போ எதுக்கும் டைம் இல்லை, அதனால ரிஜெக்டட்னு சொல்லுவாங்க. அவர் நீ அர்ஜுனை லவ் பண்ணிட்டு இருந்ததா நினச்சேன்னு சொல்ல, அர்ஜுனுக்கு எங்கே லவ் பண்ணுறதுக்கு டைம், அவன் படிப்பு கரியர்னு ஃபோக்கஸ்டாக இருக்கான்னு சொல்கிறாங்க. அர்ஜுன் எம்எஸ் முடிச்சுட்டு ரீப்ரொடக்டிவ் அதாவது இனப்பெருக்க மெடிசனில் ஃபெலோஷிப்பையும் முடிக்கிறாரு. அதுக்கப்புறம் ஒரு கிறிஸ்டியன் மிஷனரி ஹாஸ்பிட்டலில் டியூட்டியில் ஜாயின் பண்ணுவார். அங்கே ட்ரீட்மெண்ட் கொடுக்கறத தவிர மீதி எல்லா எடுபடி வேலையும் வாங்குவாங்க. டெலிவரிக்குன்னு யாராவது வந்தால் தங்கம்மாங்கிற ஒரு லேடியை வச்சு டெலிவரி பார்ப்பாங்க. அவங்களுக்கு அவங்க மேலே தான் நம்பிக்கைன்னு வேற சொல்லுவாங்க. இது அவருடைய ஃப்ரெண்ட் அஜி கிட்ட சொல்லி புலம்பிட்டு இருப்பாரு. அஜி மேல் கைனகாலஜிஸ்ட்னு ஃபர்ஸ்ட் டைம் கேட்குறாங்க. அதனால தான் நீயே அங்கே வேலை பார்க்குற, பேசாமல் மெடிக்கல் காலேஜில் ஜாயின் பண்ண வேண்டியதானேன்னு கேட்பாரு. அர்ஜுன் மெடிக்கல் காலேஜில் வேலைக்கு சேரணும்னா நிறைய பணம் தேவைப்படும், அதுவும் இல்லாமல் ஹெச்ஓடிக்கு கீழே தான் வேலை பார்க்க வேண்டியிருக்கும், க்ரோத் இருக்காது, நிறைய பாலிடிக்ஸ் வேற, அது செட் ஆகாதுன்னு சொல்றாரு. அர்ஜுனும் அஜியும் ரெஸ்டாரண்ட்ல உட்காந்து சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஹீரோயின் ஆன ஸ்வாதி ஃபுட் ரிவ்யூ பண்றதுக்காக அந்த ரெஸ்டாரண்ட்டுக்கு வராங்க. ஸ்வாதியை பார்த்ததும் அஜி நீ இன்ஸ்டாவில் ஃபாலோ பண்ணுவியா, அந்த பொண்ணு தான் இதுன்னு அர்ஜுன் கிட்ட சொல்றாரு. அர்ஜுன் இன்ஸ்டாவில் ஃபுல்லாக ஃபில்டர்னு நினைக்கிறேன், நேரில் பார்க்க அந்த அளவுக்கு ஒன்றும் நல்லா இல்லை, இப்படி ஃபுட் ரிவ்யூங்கிற பேரில் காசு கொடுக்காம சாப்பிட்டுட்டு இருக்காங்கன்னு தொடர்ந்து கமெண்ட் அடிச்சுட்டே இருக்காரு. அது ஸ்வாதி நோட்டீஸ் பண்ணுறாங்க. ஸ்வாதி நேரம் அர்ஜுன் கிட்ட வந்துட்டு உங்களுக்கு என்னதான் பிரச்சனை, நானும் பார்த்துட்டு இருக்கேன், தொடர்ந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்கீங்களேன்னு சண்டை போட ஆரம்பிப்பாங்க. அர்ஜுன் எனக்கு பிரச்சனை தான், உங்கள் இன்ஸ்டா பேஜில் முகல் பிரியாணின்னு ஒரு ரிவ்யூ போட்டிங்களே, அதை சாப்பிட்டுட்டு எனக்கு பேதி வந்ததும் என் பைசா போனதும் தான் மிச்சம்னு சண்டை போட ஆரம்பிப்பாரு. 2 பேரும் தொடர்ந்து சண்டை போட்டுட்டு இருக்க ஸ்வாதியுடைய ஃப்ரெண்ட் ஆயிஷா பிரச்சனை வேண்டான்னு அவங்கள சமாதானப்படுத்தி கூட்டிட்டு போயிடுவாங்க. அர்ஜுனோட அக்காவான அனிதாவுடைய குழந்தை காது குத்துற ஃபங்க்ஷன் நடந்துட்டு இருக்கும். அதுக்கு அர்ஜுன் போவாரு. ஆனா அக்கா தங்கிட்ட பிரசவம் பார்த்துக்கலன்னு கோவிச்சுக்கிட்டு ஃபங்க்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ணாம ஒதுங்கி உட்கார்ந்துட்டு இருப்பாரு. அவங்க பாட்டி டெல்லியில இருக்கிற அவ இப்படிடா உங்ககிட்ட பிரசவம் பார்த்துப்பான்னு சமாதானப்படுத்தி ஃபங்க்ஷன்ல பார்ட்டிசிபேட் பண்ண வைப்பாங்க. அதுக்கப்புறம் அர்ஜுன் ஹெச்ஓடியோட ரெக்கமெண்டேஷனோட சிட்டி லைன்கிற ஒரு மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டலில் ஜாயின் பண்ணுவார். அங்கே டாக்டர் நளினின்னு ஒரு ஃபேமஸ் கைனகாலஜிஸ்ட் இருப்பாங்க. ஹாஸ்பிட்டலுடைய எம்டி அர்ஜுன் கிட்ட உங்களுக்கு சேலரி கிடையாது, வர பேஷண்ட்டுடைய ட்ரீட்மெண்ட் எக்ஸ்பென்ஸ்லேருந்து உங்களுக்கு ஒரு ஷேர் கிடைக்கும்னு சொல்கிறாரு. கைனகாலஜி டிபார்ட்மெண்ட்டில் 3 ஃபீமேல் கைனகாலஜிஸ்ட் இருப்பாங்க. அங்கே இருக்கிற ஒரே ஒரு மேல் கைனகாலஜிஸ்ட் அர்ஜுன் தான். ஜான்சி மேத்யூங்கிற ஒரு நர்ஸை அர்ஜுனுக்கு அசிஸ்டண்ட்டாக கொடுப்பாங்க. ஆனால் வர பேஷண்ட்டில் முக்கால்வாசி பேஷண்ட் டாக்டர் நளினியை கன்சல்ட் பண்ண தான் வருவாங்க. ஸ்வாதி ஃபார்ம் டு டேபிள்னு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணுறது பற்றி ஆயிஷா கிட்ட டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் ஆயிஷா அதில் இன்ட்ரெஸ்டே காட்டாமல் மூட் ஆஃபாக இருக்காங்க. ஸ்வாதி ரீசன் கேட்கும்போது குழந்தை இல்லாதது எங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய பிரச்சனையாக மாறிட்டு வருது, அதனாலேயே அவர் வேலைக்கு போகாமல் அடிக்கடி லீவ் போட்டு உட்காந்துக்கிறாரு, அவர் என்னை விட்டு போயிடுவாரான்னு பயமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. ஒரு நாள் அர்ஜுன் அவருடைய அசிஸ்டன்ட் சிஸ்டர் நான்சி கிட்ட ஆயுர்வேதா ஹோமியோபதியிலலாம் பேஷண்ட்டுடைய முழு ஹிஸ்ட்ரி தெரிஞ்சுக்கிட்டு தான் ட்ரீட்மெண்ட் கொடுப்பாங்க, நம்மளும் அதே மெத்தடை ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டு இருப்பாரு. அப்போ வாண்டூர்லேருந்து சுஜாங்கிற ஒரு பேஷண்ட் அவங்க ஹஸ்பண்ட் ரவியோட வந்து டாக்டர் நளினியை பார்க்கறதுக்காக ரொம்ப நேரம் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க. டாக்டர் மீட்டிங் போயிருக்காங்க, வர லேட் ஆகும்னு சொன்னாலும் பரவாயில்ல நாங்கள் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போகிறோம்னு சொல்லுவாங்க. அவங்க டாக்டர் நளினியை கன்சல்ட் பண்ணணுங்கிறதுக்காக அந்த ஊர்லேருந்து இங்கே வந்து ரூம் எடுத்து தங்கியிருப்பாங்க. இதெல்லாம் சிஸ்டர் நான்சி அர்ஜுன் கிட்ட சொல்ல நமக்கும் இப்படியெல்லாம் பேஷண்ட் அமைய மாட்டாங்களான்னு ஏக்கமாக பார்ப்பாரு. சிஸ்டர் நான்சி சார் நீங்களும் ஒரு நாள் இது மாதிரி சக்ஸஸ்ஃபுல்லாக வருவீங்கன்னு ஆறுதல் சொல்கிறாங்க.
ஒரு நாள் சிஸ்டர் நான்சி உடம்பு சரியில்லைன்னு லீவ் போட்டு டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்போ அர்ஜுன் ஃபோன் பண்ணி திடீர்னு இங்கே பேஷண்ட் நிறைய பேர் வந்துட்டாங்க, என்னால் மேனேஜ் பண்ண முடியல, உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்கிறாரு. சிஸ்டர் நான்சியும் லீவாக இருந்தாலும் பரவாயில்ல, உடம்பு சரியில்லைனாலும் பரவாயில்ல, ஆனால் டாக்டர் தனியாக கஷ்டப்படுவாருன்னு நினச்சிட்டு உடனே கிளம்பி போவாங்க. ஸ்வாதி ஆயிஷாவையும் கூட்டிட்டு டாக்டர் நளினியை கன்சல்ட் பண்ண போவாங்க. ஆனால் அவங்க பிஹேவியர் ரொம்ப ரூடாக இருக்கிறதுனால 2 பேரும் கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ண மாட்டாங்க. அப்போ பக்கத்தில் மேல் கைனகாலஜிஸ்ட் போர்டை பார்த்துட்டு டோக்கன் வாங்கி அவரை கன்சல்ட் பண்ண போவாங்க. உள்ளே என்டர் ஆன பிறகு தான் 2 பேருக்கும் அது அர்ஜுன்னு தெரியும். அவர் டாக்டர்னு தெரிஞ்சதும் ஸ்வாதி சாரின்னு சொல்லுவாங்க. அர்ஜுன் சாரி சொல்கிறதுக்கா டோக்கன் வாங்கி உள்ளே வந்தீங்க, அதுக்கெல்லாம் அவசியமே இல்லைன்னு சொல்ல ஆயிஷா தயங்கி அவங்க ப்ராப்ளத்தை சொல்கிறாங்க. அர்ஜுன் ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட் தான் பெஸ்ட்டு சொல்யூஷன் சொல்ல ஆயிஷா கண்டிப்பாக என் ஹஸ்பண்ட் ட்ரீட்மெண்ட்டுக்கு கோஆப்ரேட் பண்ண மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க. அர்ஜுன் ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு உங்கள் ஹஸ்பண்ட் டீட்டெயில்ஸும் வேணும், அதை ஃபார்மில் ஃபில் பண்ணணும், அவரை கேட்காமே முடிஞ்ச அளவுக்கு நீங்களாக ஃபில் பண்ண பாருங்கள், நான் உங்கள் ஹஸ்பண்ட் கிட்ட பேசி பார்க்குறேன்னு சொல்கிறாரு. ஆயிஷோடைய ஹஸ்பண்ட் அந்த ஏரியா சர்க்கிள் இன்ஸ்பெக்டராக இருப்பார். அவரை அர்ஜுன் மீட் பண்ணி பேசி அவரை கன்வின்ஸும் பண்ணுறாரு. இந்த ப்ராசஸில் அர்ஜுனும் ஸ்வாதியும் நெருங்கி பழக ஆரம்பிக்கிறாங்க. ஒரு நாள் ஸ்வாதி அர்ஜுன் கிட்ட பொண்ணுங்களுக்கு நடுவில் வளர்ந்ததால் தான் கைனகாலஜி சூஸ் பண்ணிங்களான்னு கேட்குறாங்க. அர்ஜுன் இல்லை, அதுக்கு எங்கள் அம்மா தான் காரணம்னு சொல்கிறாரு. இப்போ ஃப்ளாஷ்பேக்கை காட்டுறாங்க. அர்ஜுன் அம்மாவுடைய 3rd ப்ரெக்னன்சி ரொம்ப காம்ப்ளிகேட்டடாக இருக்கும். அந்த சமயத்தில் அர்ஜுன் அப்பா வெளியூரில் இருப்பாங்க. அர்ஜுனுடைய அக்கா பெங்களூரில் கிராஜுவேஷன் படிச்சுட்டு இருப்பாங்க. அதனால் அம்மாவை பார்த்துக்க வேண்டிய பொறுப்பு அர்ஜுனுக்கு வந்துடும். ஒரு நாள் அவங்க அம்மா ஸ்டெப்ஸில் தவறி விழுந்துடுவாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கூட்டிகிட்டு போனால் சரியாக ட்ரீட்மெண்ட் கொடுக்க மாட்டாங்க. அதனால் அவங்க அம்மா இறந்து போயிடுவாங்க. ஒருவேளை ஒரு நல்ல கைனகாலஜிஸ்ட் இருந்தால் அவங்க அம்மா பொழைச்சிருப்பாங்களேங்கிற ஏக்கத்தில் தான் கைனகாலஜி எடுத்து படிக்கணும்னு அவர் டிசைட் பண்ணியிருக்காரு. இந்த கையால் ஒரு குழந்தைய உலகத்துக்கு கொண்டு வரும்போது அவங்க அம்மா முகத்தில் வர சந்தோஷத்தை சொல்லால விவரிக்க முடியாதுன்னு சொல்கிறாரு. ஆயிஷாவுக்கு டியூ டேட் வந்துடும். அவங்க ஹஸ்பண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போலீஸ் யூனிஃபார்மோட வருவார். அவர் அர்ஜுன் கிட்ட என் குழந்தை இந்த உலகத்துக்கு வரும்போது நான் யூனிஃபார்மில் தான் இருக்கணும்னு சொல்லிட்டு நான் தான் டென்ஷனாக இருக்கணும், நீங்கள் ஏன் டென்ஷனாக இருக்கீங்கன்னு கேட்பாரு. அர்ஜுன் பார்க்க போகிற முதல் டெலிவரிங்கிறதுனால அவர் கொஞ்சம் படபடப்பாக தான் இருப்பார். நல்லபடியாக டெலிவரி ஆகி அவங்களுக்கு ஒரு பெண் குழந்தையும் பிறக்கும். அந்த சக்ஸஸ்ஃபுல்லான ஐவிஎஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு அப்புறம் அர்ஜுனுக்கு பேஷண்ட் கவுண்ட் கூட்டிகிட்டே போகும். ஸ்வாதியும் மீட்லோஃப்ங்கிற கிளவுட் கிச்சனை ஓப்பன் பண்ணுவாங்க. அர்ஜுனுக்கு பேஷண்ட் கவுண்ட் கூட்டிகிட்டே போக அவர் பார்க்குற வேலையை ரிசைன் பண்ணிவிட்டு கிரேடில் ஆஃப் ட்ரீம்ஸுங்கிற ஹாஸ்பிட்டலில் ஒர்க்கிங் பார்ட்னராக ஜாயின் பண்ணிடுவார். அவரை அசிஸ்ட் பண்ண ஜோசஃப்ங்கிற ஒரு ஆளை கொடுத்து ஒரு லக்ஸுரி காரை கிஃப்டாகவும் கொடுப்பாங்க. கொஞ்ச நாள் அர்ஜுனுடைய கிளாஸ்மேட்டான டாக்டர் கௌரியும் அவரை அசிஸ்ட் பண்ணிட்டு இருந்த சிஸ்டர் நான்சியும் அதே ஹாஸ்பிட்டலில் வந்து ஜாயின் பண்ணிடுவாங்க. ஃபேமஸ் சினிமா ஆக்ட்ரஸ் சஞ்சனாவுடைய ஹஸ்பண்ட் சரகோசிக்காக அர்ஜுனை அப்ரோச் பண்ணுவார். அர்ஜுனுடைய அசிஸ்டன்ட் ஜோசப் சஞ்சனா மேடத்தை ஒரு முறையாவது அர்ஜுன் சார் பார்க்கணுன்னு சொல்ல 29th அன்னைக்கு மீட் பண்ணலான்னு சொல்வார். அர்ஜுன் சஞ்சனாவை பார்க்க கிளம்பிட்டு இருக்கும்போது டாக்டர் நளினி அங்கே வராங்க. ஹாஸ்பிட்டலில் பார்த்துட்டு ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்ல அர்ஜுன் மேம் நீங்கள் எதுக்கு வந்திருக்கீங்கன்னு தெரியும், நீங்கள் உடனே இங்கே ஜாயின் பண்ணிக்கலாம், இங்கே உங்களுக்கு எல்லா ஃப்ரீடமும் இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்புவார். சஞ்சனாவுடைய ஹஸ்பண்ட் அர்ஜுன் கிட்ட அவளை லோகேஷ் கனகராஜ் நடிக்க கூப்பிட்டாரு, அவருக்கு கொடுக்க கூட டேட் இல்லை, அந்த அளவுக்கு பிஸியாக சுற்றிட்டு இருக்கா, இந்த டைமில் ப்ரெக்னென்ட் ஆனால் அது அவள் கிளாமரை பாதிக்கும், கரியரையும் பாதிக்கும், அதனால தான் சரகோசி ப்ரிஃபர் பண்ணுறோன்னு சொல்கிறாரு. அர்ஜுன் அந்த சரகசி மதரையும் கூட்டிகிட்டு வந்திருப்பாரு. அவரை பார்த்துட்டு சஞ்சனா இந்த பொண்ணு குள்ளமாக கருப்பாக இருக்கா, இது எப்படி செட் ஆகும்னு கேட்குறாங்க. அர்ஜுன் குழந்தைக்கு உங்கள் 2 பேருடைய ஜீன் தான் இருக்கும், இந்த பொண்ணு குழந்தையை கேரி பண்ணிக்கிற ஒரு வெசில், அவ்வளோதான், ஹெல்த்தியாக இருந்தால் போதும், மீதி எல்லாத்தையும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்கிறாரு. நளினியை கன்சல்ட் பண்ண போயிருந்த சுஜாங்கிற பேஷண்ட் இப்போ இந்த ஹாஸ்பிட்டலில் ட்ரீட்மெண்ட் பண்ணிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு ப்ரெக்னன்சி டெஸ்ட் நெகட்டிவ்னு வந்துடும். கௌரி தான் சுஜாவை ஹேண்டில் பண்ணிட்டு இருப்பாங்க. சுஜா கௌரி கிட்ட நீங்கள் சொன்ன அத்தனை டயட்டையும் ஃபாலோ பண்ணேன், கம்ப்ளீட் பெட் ரெஸ்ட்டில் தான் இருந்தேன், என்னை குளிப்பாட்டி விட்டது கூட என் ஹஸ்பண்ட் தான், இருந்தும் நான் ஏன் ப்ரெக்னென்ட் ஆகலைன்னு அழ ஆரம்பிப்பாங்க. கௌரி நாங்கள் எம்ப்ரியோ மட்டும்தான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ண முடியும், மீதியெல்லாம் கடவுள்கிட்ட தான் இருக்குன்னு சொன்னாலும் அவங்க சமாதானம் ஆக மாட்டாங்க. உடனே அவங்க போய் அர்ஜுனை கூட்டிகிட்டு வருவாங்க. அர்ஜுன் சுஜாவுடைய ஹஸ்பண்ட் கிட்ட ராஜேட்டா நீங்கள் அப்செட்டாக இருக்கீங்கன்னு தெரியும், இதுக்கு முன்னாடி நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு போயிருப்பீங்க, ஆனால் இங்கே வர்றது இதுதானே ஃபர்ஸ்ட் டைம், ஒரு லாஸ்ட் சான்ஸ் கொடுங்க, இதை விட காம்ப்ளிகேட்டடான நிறைய கேசஸை ஹேண்டில் பண்ணியிருக்கோம், நானே எம்ப்ரியோவை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறேன், கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு கன்வின்ஸ் பண்ணுறாரு. ராஜு இருந்த பணத்தையெல்லாம் இது வரைக்கும் நடந்த ட்ரீட்மெண்ட்டுக்கே செலவு பண்ணிட்டோன்னு சொல்ல நாங்கள் டிஸ்கவுண்ட் தரோம், மீதி நீங்கள் லோன் அரேஞ்ச் பண்ணுங்கன்னு சொல்லுவார். அவங்க 2 பேரும் கன்வின்ஸ் ஆகி அங்கேருந்து கிளம்புனதும் அர்ஜுன் கௌரி கிட்ட உங்களுக்கு டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் தெரியாதா, பேஷண்ட்டை கன்வின்ஸ் பண்ண தெரியாதான்னு இரிட்டேட்டட் குரலில் பேசுவார். அங்கே வர சிஸ்டர் நான்சிக்கிட்டேயும் இப்படி அடிக்கடி லீவ் போட்டால் எப்படி சிஸ்டர், நாம் தெரிஞ்சவங்கிறதுனால உங்கள் சேலரியை நான் கட் பண்ணால் நீங்கள் கேட்டுப்பீங்களான்னு கோவமாக பேசுவார். அர்ஜுனுக்கு ஆட்டிடியூடும் ஹெட் வெயிட்டும் வரதை 2 பேரும் ரியலைஸ் பண்ணுறாங்க. சுஜாவோட ஹஸ்பண்ட் பேங்க் லோன் அப்ளை பண்ணி ட்ரீட்மெண்ட் ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க. இந்த முறை கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும்னு முழுமையாக நம்புகிறாங்க.
அர்ஜுன் ஸ்டாஃப் மீட்டிங் வச்சு நல்லா பெர்ஃபார்ம் பண்ண ஸ்டாஃப் எல்லாம் அப்ரிஷியேட் பண்ணுறாரு. நம்ம ப்ரொமோஷனல் ஆட் எல்லா சோஷியல் மீடியாவிலையும் வைரல் ஆகணும், 80% சக்ஸஸ் ரேட்டுன்னு எல்லா இடத்துலையும் ஹோர்டிங் வைக்கணும். ப்ரொமோஷனல் ஆட் நம்ம ஹாஸ்பிட்டல் டிவியில் 24/7 365 டேஸும் லைவ்ல போயிட்டே இருக்கணும்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் குழந்தை வரம் தேடி போகிற கோயிலில் நடக்கிற ஃபங்க்ஷன்ஸ் எல்லாம் நம்ம ஸ்பான்சர் பண்ணி நம்ம ஹோர்டிங்ஸ் அங்கே வைப்போன்னு சொல்கிறாரு. கிரெடில் ஆஃப் ட்ரீம்ஸுடைய அட்வர்டைஸ்மெண்ட் எல்லாம் சோஷியல் மீடியாவில் வைரல் ஆகி அர்ஜுனுக்கு பேரும் புகழும் கூட்டிகிட்டே போகும். ஒரு நாள் ஸ்வாதி ஃபோன் பண்ணி தலை சுற்றி கீழே விழுந்துட்டேன், ஒரே வாமிட்டிங் சென்சேஷனாக இருக்குன்னு சொல்லுவாங்க. உடனே அர்ஜுன் அவங்க சிம்டம், லாஸ்ட் பீரியட் டேட் எல்லாத்தையும் கால்குலேட் பண்ணிவிட்டு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதா புரிஞ்சுக்கிட்டு ஸ்வாதியுடைய பேரண்ட்ஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுவார். அவருடைய ஃப்ரெண்ட்ஸ் வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஜூனியர் அர்ஜுன் வரப்போகிறாருன்னு மெசேஜ் போடுவார். அதை பார்த்து ஃப்ரெண்ட்ஸுங்க எல்லாம் விஷ் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஆனால் ப்ரெக்னன்சி டெஸ்ட் பண்ணி பார்த்தா நெகட்டிவ்னு வந்துடும். அதுக்குள்ளே ஸ்வாதியுடைய பேரண்ட்ஸும் வந்துடுவாங்க. ஸ்வாதி அர்ஜுன்கிட்ட நீ தானே அவசரப்பட்டு மெசேஜ் போட்ட, நீயே இதை ஹேண்டில் பண்ணிக்கோன்னு சொல்லிடுவாங்க. ஸ்வாதியோடைய அப்பா எங்கள் வீட்டில் இருக்கிற ஆடு மாடெல்லாம் கூட குட்டி போட்டுருச்சு, அப்படி ஸ்வாதிக்கும் ஒரு குழந்தை பிறக்கும்னு நினச்சி தான் வந்தோம், இப்படி ஆயிடுச்சேன்னு ஃபீல் பண்ணுவார். அர்ஜுன் இந்த அப்செட்டில் இருக்கும்போது சுஜாவுடைய ஹஸ்பண்ட் விடாமல் அவருக்கு ஃபோன் பண்ணிட்டு இருப்பார். அர்ஜுன் அந்த காலை அவாய்ட் பண்ணிடுவார். சுஜா இப்போ ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்க, ஆனால் திடீர்னு அவங்களுக்கு முதுகு வலிக்க ஆரம்பிக்குது. அதனால தான் என்ன பண்ணலான்னு கேட்கறதுக்காக அர்ஜுனுக்கு கால் பண்ணுவாங்க. ஆனால் அர்ஜுன் தொடர்ந்து காலை அவாய்ட் பண்ணிகிட்டே இருப்பார். அதை நோட்டீஸ் பண்ணுற ஸ்வாதி ஏதாவது எமர்ஜென்சியாக இருக்க போது காலை எடுத்து பேசுங்கன்னு சொல்கிறாங்க. அர்ஜுன் காலை அட்டன் பண்ணதும் அவங்க விஷயத்த சொல்கிறாங்க. அர்ஜுன் ஒன்றும் பயப்பட வேண்டாம், ஒரு சிலருக்கு இது மாதிரி முதுகு வலி வரும், இது ரொம்ப காமன் தான், ஏதாவது எமர்ஜென்சினா மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு வாங்கன்னு சொல்லிடுவார். அடுத்த சீனில் அர்ஜுனை இன்டர்வியூ எடுக்கிறதுக்காக ஒரு டிவி சேனல்லேருந்து வந்திருப்பார். அவர் அர்ஜுன் கிட்ட பொதுவாக லேடிஸ் டாமினேட் பண்ணுற இந்த ஃபீல்டில் எப்படி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கீங்கன்னு கேட்குறாரு. அர்ஜுன், நமக்கு ஒரு குறிக்கோள் இருந்து அதுக்காக நம்ம சின்சியராக உழைச்சோன்னா கண்டிப்பாக அந்த ஃபீல்டில் நம்ம சக்ஸஸ் ஆகும். குழந்தை இல்லாதவங்களுக்கு நான் ட்ரீட்மெண்ட் தான் கொடுக்குறேன், மற்றபடி குழந்தைங்கிறது கடவுள்கிட்ட இருந்து வர பிளெஸ்ஸிங்னு சொல்கிறாரு. இன்டர்வியூ எடுக்கிறவர், குழந்தைங்கிறது கடவுளுடைய வரோனா, அப்போ நீங்கள் குழந்தை வேண்டான்னு நினச்சிருக்கிறீங்களா, இல்லை கடவுள் உங்களுக்கு வரம் தரலையான்னு கேட்பாரு. அர்ஜுன், என்கிட்ட வர பேஷண்ட் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்காக வராங்க, அதை நான் சரியாக பண்ணுறேனா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டா போதும். இங்கே வர பேஷண்ட் கவுண்ட்ல இருந்தே அதை நான் சரியாக பண்ணுறேனா இல்லையான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். என் பர்சனலுக்கும் அதுக்கும் சம்மந்தம் இல்லைன்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு முக்கியமான மீட்டிங் இருக்குன்னு அந்த இன்டர்வியூவை அவாய்ட் பண்ணிட்டு கிளம்பிடுவார். அதுக்கப்புறம் அர்ஜுனுக்கு அந்த இன்டர்வியூவர் கேட்ட கேள்வியே மனசில் ஓடிட்டு இருக்கும். ரீப்ரொடக்டிவ் மெடிசனில் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிற தனக்கு குழந்தை இல்லைங்கிறது ஒரு நெகட்டிவ் சைடாக மாறிடுமோன்னு பயப்பட ஆரம்பிச்சிடுவார். அவருடைய ஸ்டாஃப் கிட்ட 80% சக்ஸஸ் ரேட்டுன்னெல்லாம் அட்வர்டைஸ் பண்ண வேண்டாம், ஒரு 65% போதும்னு சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஹாஸ்பிட்டல் டிவியில் வர ப்ரொமோஷனல் ஆட் எல்லாம் ஸ்டாப் பண்ண சொல்கிறாரு. ஒரு நாள் ஸ்வாதியுடைய அப்பாவும் அம்மாவும் பரிகாரம் பண்ணுறதுக்காக அர்ஜுனையும் ஸ்வாதியையும் ஒரு டெம்பிளுக்கு கூட்டிகிட்டு போவாங்க. அங்கே போய் அங்கே இருக்கிற ஹோர்டிங்கை பார்த்த பிறகு தான் அர்ஜுனுக்கு அது தான் ஸ்பான்சர் பண்ணுற டெம்பிள்னே தெரியும். நான் குழந்தையிலேன்னு இங்கே வரவங்களை அட்ராக்ட் பண்ணுறதுக்காக தான் இந்த கோயில் ஃபங்க்ஷனே ஸ்பான்சர் பண்ணுறேன். இங்கே நான் வந்து குழந்தை வரம் தேடி பரிகாரம் பண்ணால் எப்படி என் பேஷண்ட் என்ன நம்புவாங்க, எதுவுமே பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவார். குழந்தை இல்லாதது ஸ்வாதியை பெருசாக அஃபெக்ட் பண்ணலைனாலும் அர்ஜுனை பெரிய அளவில் அதை அஃபெக்ட் பண்ணியிருக்கும். சோகமாகவே சுற்றிட்டு இருப்பார். அதை நோட்டீஸ் பண்ணுற அர்ஜுனுடைய அப்பா, கல்யாணமான புதுசில் எங்களுக்கு கூட தான் குழந்தை இல்லை, அதுக்கப்புறம் வரிசையாக நீங்கள் 3 பேரும் பிறந்தீங்க, பிரச்சனை என்னமோ அதை கண்டுபிடிச்சி சரி பண்ண பாருன்னு சொல்கிறாரு. ஆக்ட்ரஸ் சஞ்சனாவுக்கு சரகசியாக இருக்கிற பொண்ணு திடீர்னு டிவி சேனலுக்கு இன்டர்வியூ கொடுப்பாங்க. ஆக்ட்ரஸ் சஞ்சனா இது வரைக்கும் பணத்தை செட்டில் பண்ணல, ஃபோன் பண்ணாலும் ரெஸ்பாண்ட் பண்ணல, டாக்டர் அர்ஜுன் தான் மணி மேட்டர் எல்லாம் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்ததுன்னு சொல்லுவாங்க. சஞ்சனா அர்ஜுனை கூப்பிட்டு, ஐடென்டிட்டி ரிவீல் பண்ண மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ என்னாச்சு பாருங்க, ஏதாவது ஒரு பிரச்சனைனா நீங்கள் தான் ஆன்சரபிள்னு கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. அர்ஜுன், ஐடென்டிட்டியை நாங்கள் ரிவீல் பண்ணல, யாரோ எங்களுக்கு பிரச்சனை பண்ணணும்னு இப்படியெல்லாம் பண்ணியிருக்காங்க, அதை யாருன்னு கண்டுபிடிச்சு இந்த இஷ்யூவை நான் சால்வ் பண்ணுறேன்னு சொல்கிறாரு. சஞ்சனா, இது எங்கள் ரெப்யூட்டேஷனை பாதிக்கிற விஷயம், ஏதாவது ஒன்று நடந்துச்சுன்னா நீங்கள் தான் ரெஸ்பான்சிபிள்னு சொல்ல, அர்ஜுன் எதுவும் நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன், இதை நான் ஹேண்டில் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கிளம்புவார். ஒரு நாள் ஸ்வாதி அர்ஜுன் கிட்ட, நம்ம எல்லா ப்ரொசீஜரையும் பண்ணி பார்த்துட்டோம், டயட்டை கூட ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுறோம், நீ ஸ்மோக்கிங்கை கூட விட்டுட்ட, இருந்தாலும் கன்சீவ் ஆகலைன்னா டெஸ்ட் பண்ணி பார்க்குறது பெட்டர், ஹாஸ்பிட்டல் வேண்டானா வேற ஏதாவது ஹாஸ்பிட்டலில் பண்ணி பார்க்கலான்னு சொல்கிறாங்க. அர்ஜுன், டெஸ்ட்டாக அதெல்லாம் சரிப்பட்டு வராதுன்னு சொல்ல ஸ்வாதி, உனக்கு இஷ்டம் இல்லைன்னா நீ வர வேண்டாம், நான் போய் டெஸ்ட் பண்ணி பார்க்குறேன், என்ன யாருக்கும் தெரியாதில்லைன்னு சொல்கிறாங்க. அர்ஜுன், பேசிக் டெஸ்ட் எல்லாம் முதல்ல வீட்டில் பண்ணி பார்த்துருவோம், மீதி இருக்கிறத ஹாஸ்பிட்டலில் பண்ணலான்னு சொல்கிறாரு. ஸ்வாதி, நீ முதல்ல அந்த சரகசி இஷ்யூலேருந்து வெளியே வா, அதை நினச்சி ரொம்ப அப்செட்டாக இருக்கேன்னு சொல்லுவாங்க. அடுத்ததாக ஸ்வாதிக்கு கிரெடில் ஆஃப் ட்ரீம்ஸ் ஹாஸ்பிட்டலில் டெஸ்ட் நடந்துட்டு இருக்கிறத காட்டுறாங்க. டாக்டர் ஸ்வாதி கிட்ட எத்தனை நாளாக ரேஷஸ் இருக்குன்னு கேட்குறாங்க. அப்போ தான் அர்ஜுனுக்கு ஸ்வாதிக்கு ரேஷஸ் இருக்குன்னு சொல்லி தான் அர்ஜுன் டெஸ்ட்டுக்கு அரேஞ்ச் பண்ணியிருக்காருன்னு தெரிய வருது. அது தெரிஞ்சதும் ஸ்வாதி ரொம்பவே அப்செட் ஆகிடுவாங்க. அவங்க அர்ஜுன் கிட்ட உண்மையை சொன்னாதான் உனக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்பாங்க. அர்ஜுன், நான் மோஸ்ட் சக்ஸஸ்ஃபுல் ஃபெர்டிலிட்டி டாக்டர், எனக்கே குழந்தை இல்லைன்னா எல்லாரும் கேவலமாக பேச ஆரம்பிச்சிடுவாங்க, அதனால தான் அப்படி பண்ணேன்னு சமாதானப்படுத்த ட்ரை பண்ணுவார். அர்ஜுனும் ஸ்வாதியும் காரில் போயிட்டு இருப்பாங்க. அப்போ அவருடைய அசிஸ்டன்ட் ஃபோன் பண்ணி அந்த வீடியோவை எடுத்தது யாருன்னு கண்டுபிடிச்சிட்டேன்,
சிட்டி லைன் ஹாஸ்பிட்டலுடைய எம்டி ராகவனுடைய வேலை தான் அதுன்னு சொல்றாரு. அர்ஜுன் எம்டி ராகவனை மீட் பண்றாரு. ராகவன், நான் இந்த இஷ்யூவை பெருசு பண்ணாம இருக்கணும்னா உன் ஹாஸ்பிட்டல் டைரக்டர் போர்டில் நான் இருக்கணும், இல்லைன்னா என் பேஷண்ட்டையும் டாக்டரையும் என்கிட்ட இருந்து பிடுங்கினதுக்கு காம்பன்சேஷனாவது தரணும்னு சொல்றாரு. அர்ஜுன், உன்னால என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ, உன் பேஷண்ட்டையும் டாக்டரையும் நான் கூப்பிடல, அவங்களா தான் வந்தாங்க, உன்னால முடிஞ்சா அவங்கள திருப்பி கூப்பிட்டுக்கோன்னு சொல்லிட்டு கிளம்பிடுவாரு. அர்ஜுன் அவருடைய டார்கெட்டான 1 மந்த்ல 101 டெலிவரிஸை சக்சஸ்ஃபுல்லா பண்ணி முடிச்சிடுவாரு. அதுக்கான சக்ஸஸ் மீட்டையும் அரேஞ்ச் பண்ணியிருப்பாரு. ஸ்வாதி பிஸியாக இருக்கிறதுனால அவங்களால அந்த மீட்டிங்க்கு வர முடியாது. அர்ஜுன் வந்த குழந்தைங்களெல்லாம் பார்த்ததும் ரொம்ப எக்ஸைட்டடாக ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவார். அர்ஜுன் வீட்டுக்கு போகும்போது ஸ்வாதி ஒரு பிஸ்னஸ் மீட்டுக்காக வெளியூருக்கு போகிறதுக்காக கிளம்பிட்டு இருப்பாங்க. அர்ஜுன் ஸ்வாதி கிட்ட, இன்னைக்கு நீ போகாத, இன்னைக்கு நம்ம டே மாதிரி தோணுது, நம்ம இன்னைக்கு குழந்தைக்கு ட்ரை பண்ணலான்னு சொல்லி ஃபோர்ஸ் பண்ணவும் ஆரம்பிச்சிடுவாரு. ஸ்வாதி கோபத்தில் அவரை பலார்னு அரைஞ்சிட்டு, நான் உன்னுடைய வைஃப், நீ என்னையே ரேப் பண்ண ட்ரை பண்ணுறியா, உனக்கு அவசியம் குழந்தை கிடையாது, உன்னுடைய ரெப்புடேஷன் ஸ்பாயில் ஆகக்கூடாது, நீ அதை பற்றி மட்டும்தான் கவலைப்படுற, நம்ம சந்தோஷமாக பேசி பழகி எத்தனை நாள் ஆகுது, குழந்தை இல்லைன்னா ரிலேஷன்ஷிப் இல்லைன்னு ஆயிடுமா, நீ என்ன பண்ணுறேன்னு உனக்கே தெரியலன்னு சொல்லிட்டு கோபமாக பெட்டி படுக்கை எடுத்துட்டு கிளம்பிடுவாங்க. திடீர்னு அர்ஜுனுக்கு அசிஸ்டண்டா இருந்த நான்சி சிஸ்டர் இறந்துடுவாங்க. அந்த டெத்துக்கு அவர் போவாரு. நான்சி சிஸ்டருடைய ஹஸ்பண்ட் அர்ஜுன் கிட்ட, ரொம்ப நாளா ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கு, திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சுன்னு சொல்றாரு. அர்ஜுனுடைய ஃப்ரெண்ட் அர்ஜுன் டெத்துக்கு அவர் கூட போயிருப்பாரு. அர்ஜுன் அவர்கிட்ட, நான் லைஃப்ல சக்சஸ்ஃபுல்லா வருவேன்னு நம்பின ஒரு சிலர்ல சிஸ்டரும் ஒரு ஆள், ஆனா அதை நான் சுத்தமா மறந்துட்டேன்னு அழுது ஃபீல் பண்ணுவாரு. அர்ஜுன் அவருடைய ஸ்பெம்மை அஜி மூலமா டெஸ்ட்டுக்கு கொடுத்துருப்பாரு. அது அஜியுடைய ஸ்பெம்னு சொல்லி தான் டெஸ்ட்டுக்கு கொடுத்துருப்பாங்க. அதனால டெஸ்ட் ரிப்போர்ட்டும் அஜிக்கு தான் வரும். அந்த ரிப்போர்ட்டை அஜி அர்ஜுனுக்கு ஃபார்வர்ட் பண்ணுறாரு. சுஜா ப்ரெக்னென்ட் ஆகி 35 வீக்ஸ் தான் ஆயிருக்கும். ஆனால் திடீர்னு அவங்க கண்டிஷன் கிரிட்டிக்கல்னு சொல்லி ஹாஸ்பிட்டலில் கூட்டிகிட்டு வந்து அட்மிட் பண்ணுவாங்க. அர்ஜுன் டெஸ்ட் ரிசல்ட் வந்ததுலேருந்து ரொம்பவே அப்செட்டாக இருப்பார். அவர் கௌரி கிட்ட, நீயே பேஷண்ட்டை ஹேண்டில் பண்ணுன்னு சொல்லிடுவார். கௌரி, உன் பிரச்சனை என்ன வேணுனாலும் இருக்கட்டும், ஆனால் நீ ஒரு டாக்டருங்கிறத மறந்துடாத, பேஷண்ட் கண்டிஷன் ரொம்ப கிரிட்டிக்கலாக இருக்குது, ஒழுங்காக எழுந்துவான்னு கத்த ஆரம்பிச்சிடுவாங்க. நான்சி ஒரு முறை அர்ஜுன் கிட்ட, சார், நீங்கள் பெரிய டாக்டர் ஆன பிறகு உங்களுக்கு என்ன பர்சனல் ப்ராப்ளம் இருந்தாலும் பேஷண்ட்டை அவாய்ட் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருப்பாங்க. உடனே அர்ஜுன் எழுந்து ஆப்ரேஷன் தியேட்டருக்கு போவார். டாக்டர் நளினி, இன்டர்னல் ப்ளீடிங் இருக்குது, எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் குழந்தைய ஆப்ரேஷன் பண்ணி வெளியே எடுக்கணும், ஒரு கார்டியாக் சர்ஜனும் கூட இருந்தால் நல்லதுன்னு சொல்கிறாங்க. அர்ஜுனுடைய ஃப்ரெண்ட் கார்டியாக் சர்ஜனாக தான் இருப்பார். அர்ஜுன் அவருக்கு ஃபோன் பண்ணி வரவழைக்கிறாரு. சுஜாவுடைய பல்ஸ் டவுன் ஆகிட்டே போகும். அர்ஜுன் சர்ஜரி பண்ணி குழந்தைய வெளியே எடுத்துடுவாரு. ஆனால் அந்த குழந்தைக்கு உயிர் இருக்காது. சுஜாவுடைய ஹஸ்பண்டால அந்த விஷயத்தை ஏற்றுக்கவே முடியல. அதே சமயத்தில் தான் ஆக்ட்ரஸ் சஞ்சனாவுடைய சர்காசிக்கு ரெட்டை குழந்தை பிறந்திருக்கும். சுஜாவுடைய ஹஸ்பண்ட் பணக்காரங்களுக்கு, சினிமாக்காரங்களுக்கெல்லாம் ரெட்டை குழந்தை, பணம் இல்லாதவங்களுக்கு ஒரு குழந்தையும் இல்லை, அவங்க பணமும் போனது தான் மிச்சம்னு கண்ணா பெண்ணான்னு கத்த ஆரம்பிச்சிடுவாரு. சிட்டி லைன் ஹாஸ்பிட்டலுடைய எம்டி இந்த இஷ்யூவை பெருசு பண்ணி நாடு முழுக்க இதை பற்றியே பேசுகிற மாதிரி பண்ணிடுவார். அர்ஜுனால வெளியே தலையே காட்ட முடியாத அளவுக்கு பிரச்சனை பெருசாகிட்டே போகும். ஸ்வாதி அர்ஜுனுக்கு ஃபோன் பண்ணிட்டு, நீ ஓகே தானே, எல்லாம் சரியாயிடும்னு ஆறுதல் சொல்லுவாங்க. எம்டி ராகவன் லோக்கல் பொலிட்டிஷியன் ஒரு ஆளுக்கு ஃபோன் பண்ணி, நீ முடிஞ்ச அளவுக்கு அந்த பிரச்சனையை பெருசுப்படுத்துன்னு சொல்லியிருப்பாரு. அதனால அர்ஜுன் சுஜாவையும் அவங்க ஹஸ்பண்டையும் பார்க்கறதுக்காக போகும்போது அவங்கள உள்ள விடாம பிரச்சனை பண்ணிட்டு இருப்பாரு. சுஜாவுடைய ஹஸ்பண்ட் வெளியே வந்துட்டு, இது எங்க பிரச்சனை, நாங்க ஹேண்டில் பண்ணிக்கிறோம், உங்களுக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை, முதல்ல இங்க இருந்து கிளம்புங்கன்னு சொல்லிட்டு அவங்க எல்லாத்தையும் அனுப்பி வச்சிடுவாரு. அதுக்கப்புறம் அவர் அர்ஜுனை பார்த்துட்டு, கிளம்புங்கன்னு சொன்னது உங்களையும் சேர்த்துதான்னு சொல்ல, அர்ஜுன், நான் இங்க வந்தது உங்களை பார்த்து பேசுறதுக்காக, நான் என்ன பேசணுமோ அதை பேசிட்டு தான் இங்கிருந்து கிளம்புவேன்னு சொல்றாரு. சுஜாவுடைய ஹஸ்பண்ட் அவரை உள்ள கூப்பிட்டு உட்கார வைக்கிறாரு. அர்ஜுன் சுஜாவுக்கு கிளாட்டிங் பிரச்சனை இருந்ததான்னு கேட்க சுஜாவுடைய ஹஸ்பண்ட் பதில் சொல்ல மாட்டாரு. சுஜா உள்ள இருந்துகிட்டு, ஆமா இருந்தது, ஆனா அது கல்யாணத்துக்கு முன்னாடின்னு சொல்றாங்க. அர்ஜுன் சுஜாவுடைய ஹஸ்பண்ட் கிட்ட, உங்க வைஃபுக்கு அது பிடிக்கும் இது பிடிக்காதுன்னெல்லாம் சொன்னீங்க, கிளாட்டிங் இருக்கிற விஷயத்த ஏன் சொல்லல, சொன்னா நான் IVF ட்ரீட்மெண்ட் பண்ண மாட்டேன்னு தானே சொல்லல, இந்த ஒரு விஷயத்த வச்சுக்கிட்டு மெடிக்கல் போர்டு என்கொயரியிலேருந்து என்னால் ஈஸியாக வெளியே வந்துட முடியும், ஆனால் அதை நான் பண்ண மாட்டேன், இந்த குழந்தைய வெளியே எடுத்தால் தான் சுஜா உயிரோட இருப்பாங்கங்கிற நிலைமை இருந்தது, குழந்தையா சுஜாவான்னு வந்தப்போ உங்களுக்காக இவ்வளோ வலியை தங்குற சுஜாவுடைய உயிர் தான் முக்கியம்னு எனக்கு தோணுச்சு, அதுக்குள்ளே குழந்தையும் இறந்து போயிருச்சு, ஒரு குழந்தையுடைய வேல்யூ என்னன்னு எனக்கு நல்லாவே தெரியும், ஏன்னா என்னால் அப்பாவாக முடியாது, நான் எதையும் வேணும்னு பண்ணல, ஐ எம் சாரின்னு சொல்லிட்டு அழ ஆரம்பிப்பாரு. அர்ஜுன் மெடிக்கல் போர்டுடைய என்கொயரிக்கு போறாரு. அவருடைய ஹெச்ஓடியும் அங்கே இருப்பாங்க. அர்ஜுனும் டீமும் குழந்தைய காப்பாற்றுறதுக்கான எல்லா முயற்சியும் எடுத்தாங்க. அவங்க நெக்லிஜென்ஸாக இருந்தாங்கன்னு சொல்கிற கம்ப்ளைண்ட் பேஸ்லெஸ்ன்னு தீர்ப்பை சொல்லிடுவாங்க. அர்ஜுன், அவருடைய டீம் பார்ட்னர்ஸ், அசிஸ்டன்ட்ஸ் எல்லாருமே ஹாப்பி ஆகிடுவாங்க.
அர்ஜுனை பார்க்க ஸ்வாதி வராங்க. அர்ஜுன் அவங்க கிட்ட எனக்கு மேல் ஈகோ தான் பெருசா தெரிஞ்சது. நான் பண்ண எல்லாத்துக்கும் ஒரு சாரி போதாது. இருந்தாலும் சாரின்னு சொல்றாரு. ஸ்வாதி அர்ஜுன் கிட்ட உங்க வாட்ஸ்அப்ல ஒரு ஃபார்மை அனுப்பியிருக்கேன். உங்க ஒய்ஃபை கேட்காம நீங்களே அந்த ஃபார்மை ஃபில்அப் பண்ணுங்கன்னு சிரிச்சுக்கிட்டே சொல்றாங்க. ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறதுக்கான ஃபார்ம் தான் அது. கொஞ்ச வருஷத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு சுட்டியான 2 ஆம்பளை பசங்களும் நாட்டியான ஒரு பொண்ணும் இருக்கிறத காட்டுறாங்க. மீண்டும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.